ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேம் தான். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மேலே இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி இருக்கும். மேபி அதை தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்படின்னா, இப்போ டீ இருக்கா, டீ கீழே 17னா 17 எங்கெங்க வருதோ அங்கே டீன்னு போட்டுக்கிட்டு அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே வந்து டீ, அப்புறம் இங்கே டீ, அப்புறம் இங்கே டீ. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வேர்டு இருக்குன்னா 18 வந்து டீன்னு இருக்கு. அப்போ 18 எங்கே வருதோ அங்கே டி. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே போனால் ஒரு சிலது கண்டுபிடிச்சிட்டு மீதி நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 5 வந்து ஐ, 5 ஐ. இது புரிஞ்சிச்சா? அப்போ வந்து இ வந்து 2, இப்போ டீக்கும் ஈக்கும் நடுவில் என்ன வரும்? 8. அப்போ ஹெச் வரும். 8 வந்து ஹெச். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இதுக்கு மேலே தான் ட்விஸ்ட். என் விட்டுட்டேன். என் வந்து 13. அப்போ என் இங்கே போட்டுக்கலாம். என் 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 13 வந்து என். இப்போ இங்கே என்ன வரும்னா சன்ஷைன் 16 வந்து எஸ். 16 போட்டோங்களா? அப்போ இங்கே யூ 14 யூ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இங்கே என்டி 7 வந்து ஏ வரும். அண்டு வரும் இல்லையா? அதனால ஏ 7 வந்து ஏ. 15 வந்து 2 15 இருக்கு. அப்போ என்ன போட்டால் அங்கே வரும்னா எல். 15 வந்து எல். 19 வந்து பிளேஸா அமைஞ்சிச்சு. இது வந்து நாஸ்டி வருமா? ஓகே, நாஸ்டி. இதுக்கு மேலே தான் கஷ்டம். 9 ஓ. நான் இது சும்மா கெஸ்ல தான் போட்டேன், ஏன்னா எனக்கும் தெரியல. அங்கே மேலே எக்ஸ் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? 3 சான்ஸ் தான். 3 வாட்டி தப்பா போட்டா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து விளாடணும். ஸோ டபிள்யூ 6 வந்து டபிள்யூ, 12 வந்து ஆர். ஓகே, வெரியா? ஓகே ஓகே, ரெயின் பவுஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து 572. இதுவும் மேலே வந்து ஃபேக்ட் அபவுட் ரினியூவபிள் எனர்ஜி தான் ஹிண்ட். இதை வச்சுட்டு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் அது யூஸ் ஆகாது, எப்பயாவது ஒரு டைம் தான் யூஸ் ஆகும், ஸ்டக்காக நிற்கும். இப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் U22 வந்து யூன்னு இருக்கு. அப்போ அதை ஃபில் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் 22 இல்லை. ஆனால் வந்து ஏன் மறையலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் கூட வேர்ட்ஸ் தான். மேபி 22 வந்து அந்த லாக்டு வேர்டாக இருக்கும். அது எப்போ பக்கத்தில் லெட்டர்ஸ் ஃபில் பண்ணால் தான் அது பிரேக் ஆகும். அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ அதை விடுவோம். அடுத்தது என்ன? C18, 18 18C, 18C. இது எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லைன்னா எனக்கு தெரில. பட் வந்து இந்த மாதிரி சில டைம்ஸ் எப்பவுமே டமடமன் சுட்டுன்னு அப்படியே விளையாட்டுனா ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த ஃபீல் குட் மூவி மாதிரி பொறுமையாக யோசிச்சு நமக்கு உண்மையாகவே மூளை இருக்கா, அது எத்தனை பர்சன்டேஜ் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இந்த மாதிரி கேம் விளையாடும்போது. டபிள்யூவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி லாக்டு வேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேற என்ன வேர்டு? L1. 1 வந்து எல். இங்கேருந்து போட்டு போவோம். எல் முடிஞ்சு. அவ்வளோதான். ஹெச் வந்து 2 முடிஞ்சு. இப்போ கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சங்கடமே. இது மேபி கேன். 19 வந்து ஏ. இந்த மாதிரி கெஸ் பண்ணி தான் சில இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா வார்த்தையும் நமக்கு தெரிஞ்சிடாது. கொஞ்சம் நமக்கே சேலஞ்சாக இருந்தால் பிடிக்கும்ல. என்னடா சப்ப கேம் மாதிரி இருக்கும், ஆனால் யோசிச்சு விளாட்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால நான் இது ப்ளே பண்ணுறேன். படிச்செல்லாம் எப்போ முடிச்சிருப்போம், வேலைக்கு போயிட்டு இருப்போம். நம்ம மூளை நிஜமாவே வேலை செய்தா இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு மழுங்கி போச்சான்னு இந்த மாதிரி கேம்லாம் விளையாடும்போது தான் தெரியும். நம்ம இங்கிலீஷ் நாலேஜ் வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்கும் இந்த மாதிரி கேம்லாம் பிடிக்கும். ஓகே, எண்ணு முடிஞ்சிச்சு. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சேன் இதை? கேன் முடிஞ்சிருச்சா? அடுத்து ஆவா ஹெச்ஏவி மேபி. ஆனால் வெயிட் பண்ணுங்க. 10 வந்து ஐ. சில சமயம் இந்த வேர்டு தான் வரும்னு கெஸ் பண்ணி அடிப்போம், பார்த்தா வேற ஏதோ வரும். இதுல இங்கிலீஷ் போயம், பிரெஞ்சு போயம்லாம் கூட கேட்பானுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதையுமே நான் 2-3 வாட்டி தோத்து போய் தான் ஃபெயில் ஆகி தான் கண்டுபிடிப்பேன். 15 வந்து டி, விண்டு. ரெனியூவபிள் எனர்ஜின்றனால மேபி இந்த விண்டு வர பாசிபிளா இருக்குல்ல, அதனால தான் நான் விண்டுன்னு கெஸ் பண்ணேன். விண்ட். 16 வந்து வி. 6 வந்து இ மாற வாய்ப்பு அதிகம். போட்டாச்சு. இந்த E6 போட்டோடனே பக்கத்தில் ஓப்பன் ஆச்சு பாருங்க. 5 வந்து டபிள்யூ, 6 வந்து இ. இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் இதை கொஞ்சம் கொஞ்சமா.
இப்போ இங்கே ஓப்பன் ஆகுதா, இது என்ன வார்த்தை 11 நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரி, எஸ்ஐ, 8 வந்து டி, 8 8 8. இது வந்து டர்பைன் வர வாய்ப்பு உள்ளது. டியூஆர் 14 வந்து ஆர். டுவெண்ட்டி ஒன் வந்து பி, 22 யூ முடிஞ்சிச்சு. பட் இதுக்கு வந்து ஓ 7 வந்து ஓ பவர். முடிஞ்சிச்சு. செஞ்சுரிஸ் 12 வந்து எஸ். டர்பைன்ஸ்க்கும் எஸ் தான், சூப்பர். 12 12 எஸ் எஸ். எம் வந்து மில்லியன், 11 வந்து எம். தப்பு. ஃபார்ம்ஸ் 4 வந்து எஃப். இது வந்து எக்ஸிஸ்டட் வருமா? ஆமா, 13 வந்து எக்ஸிஸ்டட். 4 வந்து எஃப், இது எஃப், இந்த ஜி. அவ்வளோதான் ஜி, முடிச்சிட்டு இதோட இதை முடிச்சுப்போம். இது கொஞ்சம் போராக தான் இருக்கும், ஆனால் உங்கள் மைண்டுக்கு, உங்கள் இங்கிலீஷ் நாலேஜ், அப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு கெஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சேலஞ்சாக இருக்கும். ஸோ இந்த கேம் நான் இன்னைக்கு ப்ளே பண்ணி போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணுறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி விளையாடி போடுவோம், மொபைல் கேம்ஸு. பாய். இந்த கேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த கேம் பேர் வந்து கலர்வுட் வேர்ட்ஸ். இந்த கேம் பேர் கலர்வுட் வேர்ட்ஸ். ஓகேவா? பாய்.